அதாவது ஒருவர் இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, வேண்டுதல் வச்சிருக்கா. அதை அவளால செய்து முடிக்க முடியல. அப்ப அவளுக்கு பதிலா அவளுடைய சொந்தக்காரர்கள், அப்பாவோ அம்மாவோ பையனோ நண்பர்களோ மனைவியோ கணவனோ பண்ணலாமா அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துல அந்த பிரார்த்தனையை பண்ண வேண்டி உள்ளது. ஆனால் அந்த காலத்துல வேண்டின்றவரால பண்ண முடியல. அவர் ஏதோ வெளியூர்ல மாட்டின்னு இருக்கார், அல்லது உடம்பு நிலை சரியில்லை, இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்ததுன்னா அந்த பிரார்த்தனைய மற்றவா பண்ணலாம். இவாளுடைய ஒரு பிரார்த்தனைக்கு இணங்க மற்றவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்யலாம். அந்த கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்றது, கோவில்ல போய் தரிசனம் பண்றது, அர்ச்சனை பண்றது. நான் தரிசனம் பண்றேன், நான் அர்ச்சனை பண்றேன், நான் இந்த நாள்ல உனக்கு அபிஷேகம் பண்றேன்னு பிரார்த்திச்சுன்னு இருக்கான். ஆனா இவனால முடியல, ஏதோ காரணவசத்தினால முடியலன்னா மற்றவா போய் அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். ஆனா எப்ப இவனுக்கு சூழ்நிலை அமைகிறதோ, அதாவது தவிர்க்க முடியாத காரணம் எந்த சமயத்தில் நிவர்த்தி ஆகிறதோ, உடனேயே இவன் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போய் அந்த சுவாமியை தரிசித்து வர வேண்டும். அந்த பிரார்த்தனையில இவனும் பங்கெடுத்துக்கணும். மொத்தமா அவ முடிச்சுட்டா எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. 108 பிரதட்சணம் பண்றேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான் குறிப்பிட்ட நாளுக்குள்ள. ஏதோ நடுப்புற உடம்பு முடியாம போயிடுத்து, மனைவியை விட்டு பிரார்த்தனையை முடிக்க சொல்றான். அப்ப எப்ப இவனுக்கு உடம்பு சரியாருதோ அப்ப மறுபடியும் இவன் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அதை பூர்த்தி பண்ணணும். அப்படிதான் இந்த பிரார்த்தனைகள் முழுமையை அடையுமே தவிர, இவன் வெறுமை இருந்துட்டு புறத்தியாரம் மட்டும் பண்ணதுனாலேயே இது பூர்த்தி ஆயிடும்னு சொல்ல முடியாது. ஆனா புறத்தியார் பண்றதுக்கும் ஒரு பலன் உண்டு. இவன் பிரத்தியாரிடம் பிரார்த்தித்து கொள்ள அவர்கள் அந்த பிரார்த்தனையை செய்வதாலும் அந்த பிரார்த்தனைகள் பலனை கொடுக்கும் என்பதிலும் ஐயமில்லை.